அனைத்து சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன விஷயம் என்று பார்க்க போனால், இந்த நிவாரணத் தொகை என்பது எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிராம சேவகர் மூலமாக சரியாக போய் சேரவில்லை என்று பல மக்கள் விசனம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து கிராம சேவகர்கள் அனைவருக்குமான ஒரு காணொளியாகத்தான் நான் இதனை பதிவு செய்கிறேன். தயவு செய்து அவர்களுடைய தரவுகளை சரியாக பார்த்து அவர்களுக்கான அந்த நிவாரணத் தொகையினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது எதிர்வரும் நாட்களில் ஒரு பாரியதொரு பிரச்சனையாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் விழிப்புணர்வாக இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். இன்னமும் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த தொகை போய் சேரவில்லை என்று பல மக்கள் மீண்டும் மீண்டுமாக விசனம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் எந்த பிரதேசத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கிராம சேவகர் உங்களுடைய இடத்துக்கு உங்களை பார்வையிட்டு அந்த தரவுகளை பெற்றுக்கொண்டாரா என்பதனை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் எந்த இடம், உங்களுடைய கிராம சேவகர் பிரிவு அவர் பார்த்தாரா, உங்களுக்கான அந்த நிவாரணத் தொகையினை பெற்று தந்தாரா என்பதனை பதிவு செய்யுங்கள். அதே போல் எங்களுடைய மலையக சொந்தங்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கின்றேன். மலையக சொந்தங்களே, நீங்கள் பல்வேறுபட்ட இன்னல்களையும் அதே போல் பாதிப்புகளையும் எதிர்கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற உங்களுடைய கிராம சேவகர் உங்களுடைய இடத்துக்கு அதனை பார்வையிட்டு உங்களுக்கான உதவித்தொகையை பெற்று தந்தாரா என்பதனை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அப்படி பார்க்க வரவில்லை, இன்னமும் உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றால் தயவு செய்து உங்களுடைய இருக்கின்ற பிரதேசத்தின் இடத்தின் பெயர்களை பதிவு செய்யுங்கள். அந்த இடத்துக்கு எங்களுடைய அதிகாரிகள் விரைந்து செயற்படுவார்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். தயவு செய்து அனைத்து அதிகாரிகளும் கவனத்தில் கொள்ளுங்கள். அதிகளவான மக்கள், இன்னமும் பாதிப்புக்குள்ளான மக்கள், அநேகமான மக்கள் இருக்கின்றார்கள். அதனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான நிதியினை பெற்றுக் கொடுக்குமாறும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறும் அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.